ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ராஜாராணி டாஸ்க்கை வந்துட்டு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு தமிழ் தத்தக்க புத்தக்க தத்த புத்தகம் தான் இருக்கும். ஆனால் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக வந்துட்டு நம்ம சாச்சனாக்காக ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லுவாங்களே, ராஜராஜாதி ராஜ குலத்தாண்ட ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர் அந்த மாதிரி வந்துட்டு சாச்சனாக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. திக்கவே இல்லை. அவ்வளோ அழகாக பர்ஃபெக்ஷனாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வீக்லி டாஸ்க்கு இதை நம்ம இப்படி பர்ஃபெக்டாக பண்ணோம், நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சா யாராலும் எதுவும் முடியுன்ற மாதிரி சௌந்தர்யா பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சரி பயங்கரமாக கெத்தாக அவங்க பண்ணுற விஷயங்கள் அதே மாதிரி சூப்பராக வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு முன்னுரை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அவங்க வந்துட்டு ஒரு கதையை வச்சு எடுத்தாங்க. தீபக் சூப்பராக பண்ணார். தீபக் உண்மையிலே பாராட்டி ஆகணும். ஒரு கதை களத்தை ஆரம்பித்து வச்சாங்க. இது யாரோட ஐடியான்னு தெரியல. சப்போஸ் தீபக்கோட ஐடியாவான்னு தெரியல. ஆனால் எப்பயுமே பாய்ஸையும் கொஞ்சம் கூடி எல்லாமே பேசி இது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கதையை உருவாக்குனாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கதை. அதுலேருந்து தான் வந்து ராணி வந்து பிரிஞ்சு போய் தனி தேசத்தை உண்டாக்கி அங்கே வந்து ராணி அமர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை உண்டாக்கணுன்னே இந்த மஞ்சரிக்கு கோவம் வந்துருச்சு. மஞ்சரி கோவம் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ராஜா பேசணும்னு அங்கே பக்கம் ஆரம்பிக்கும் போதே டப்பு நிறுத்தி அதுலேருந்து ஒரு கதையை உண்டாக்கி போட்டி. ஏன்னா நான் வின் பண்ணோம், அவங்களோட நான் ஏதாவது காமிக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நம்மளோட பவித்ரா அடுங்கப்பா அவங்களுடைய இதுக்கு அப்படியே கூன் வளைஞ்சி, ஏன்னா ராஜ மந்திரி அப்படின்ற ஒரு பதவி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வயசான கெட்ட போட்டு அப்படி குனிஞ்சே வந்துட்டு மூஞ்ச டெரராக வச்சு அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஒருத்தர் பிரஜைகள் நம்ம முத்துக்குமரன் அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பண்ணுற போல இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் ராணுவம் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பாகுபலி ஸ்டைலில் அப்படியே சூப்பராக மகேந்திர பாகுபலி ஆகிறான் நான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவ்வளோ அழகாக பண்ணுறாரு. எல்லாமே இப்படி உயிரை கொடுத்து இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வரார் விஜய் விஷால் எப்படிப்பட்ட நடிகர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இந்த ஒரு சீரியல் வந்துச்சு விஜய் டிவியில். அந்த சீரியல் நேம் சொல்லுங்கள். அது மூலமாக தான் அவர் வந்து பிரபலமானார். அதை எதோ பார்த்துருக்கேன் நான். ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக இருப்பார். அவ்வளோ பெண் ரசிகர்கள் இருக்காங்க. இவ்வளோ நடிப்பு திறமைகள் இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது இவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நடிக்க தெரியாதவங்களே வந்துட்டு அங்கே வந்துட்டு ஜெஃப்ரி ஆகட்டும், முத்துக்குமரன் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது இவர் அப்போ எவ்வளோ விஷயங்கள் கொடுக்கணும். அந்த ராணுவம் வந்துட்டு அங்கே வந்து சூப்பராக வந்துட்டு ஒரு உரையை வந்து கொடுக்குறாரு கெத்தாக கம்பீரமாக. அந்த நேரத்தில் போய் காமெடி பண்ணிகிட்ருக்காரு. மக்கள் செல்வன் ராஜா அப்படின்றாரு. ராஜா ராணுவன்றது தான் அங்கே வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் கக்கப்புன்னு சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த இடமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. செமகாண்டாயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாகி போச்சு. அப்புறம் அங்கேருந்து தீபக் போயிட்டு என்ன அப்படின்னு அவ்வளோ ஒரு மாதிரி காண்டாயிட்டார். இது வேணுட்டுமே வந்து சீர்குலைக்கிறதுக்கு, அதாவது அவங்க கொஞ்சம் ஏதோ அவங்களுக்கு தெரியும் அவங்க கெத்தை காமிக்கணுன்ட்டு. விஜய் விஷால் எப்படின்னா எல்லோரும் பண்ணுறதை பண்ண மாட்டார், வேறு மாதிரி பண்ணுவார். கடவுள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் கலாய்ச்சி தள்ளுறாங்க கீழே. என்னங்க இவர் நல்ல நடிகர், எத்தனை பேர் வந்துட்டு உயிரை கொடுத்து அந்த இடத்த வந்துட்டு நாசமாகிடக்கூடாது, கரெக்டாக ஒருத்தங்களும் அடுத்தடுத்த டயலாகை கொடுத்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் வந்துட்டு காமெடி பண்ணுறன்ற பேரில் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம அன்ஷிதா அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்து தமிழே தெரியாது, அவ்வளோ அழகாக வந்துட்டு கேட்குறாங்க, நான் இந்த அம்மா இந்த ராணியை நம்பி தான் உள்ளே வந்திருக்கேன், என்னை உள்ளே சேர்த்துக்குங்க அப்படிங்கும்போது நம்ம மஞ்சரி வந்துட்டு அதெல்லாம் சேர்க்க முடியாது. இல்லைம்மா நான் உங்களுக்கு வந்து உண்மையாக இருப்பேன், நான் ராணியை நம்பி இந்த நாட்டுக்கு வந்துட்டேன், என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கண்ணில் வந்துட்டு சார் உண்மை தெரிகிற காரணத்தினால நீ வந்துட்டு அங்கே போய் தர்ஷிகாவுக்கு ஹெல்ப் பண்ணு, ஆனால் என்னை தாண்டி தான் நீ அங்கே போகணும், ஆனால் உள்ள அனுமதி கிடையாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க அவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு அப்படி கீழே முட்டி போட்டு கெஞ்சுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஐயோ, ஒரு சில பேர் அதை சீர்குலைக்கிறதுல ஒரு சந்தோஷம். என்ன தான் ஒரு கேரக்டரும் தெரில. இவருக்கும் சொம்பு தூக்கிறதுக்கு ஒரு சில பேர் வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு நல்லா போயிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணுற பேரில் அவ்வளோ மட்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு லைவ் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இரிட்டேட் ஆகிருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுது? அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் விஜய் விஷாலுக்கு நீங்கள் ஓட் பண்ணிங்களா, இல்லை நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? அதேமாதிரி இந்த மொத்த ஓவரால் டோட்டலாக கேரக்டர் போட்டிருக்காங்களே, அதில் உங்களுக்கு இவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? என்னையை கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் தனியாக வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் எப்பயுமே அந்த மாதிரி. சாச்சனாவோடது வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் டைலாக் டேரியில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மஞ்சரி சூப்பராக அப்படியே செம்மையாக பண்ணுறாங்க. தீபக்கோடது நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பவித்ரா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அன்ஷிதா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு ராணவ் ரொம்ப அழகாக அப்படியே ஃபேஸை ரொம்ப இதுவாக வச்சுருந்தார். நல்லா இருந்தது.
ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.